இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தவறான வியாக்கியானங்கள் மத்தியில் கோவில் வரலாற்றை நேரடியாக பதிவு செய்தார் அம்பிகா. கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா ஜலான் முன்ஷி அப்துல்லாவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயில் நிலம் தொடர்பாக தவறான தகவல்களும் வியாக்கியானங்களும் எழுந்த போதிலும் ஆலயத்தின் நெடுங்கால வரலாற்றை எந்த ஒரு தரப்பினரும் மூடி மறைத்துவிட முடியாது என்று ஆலய நிர்வாக குழுவை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் இன்று நினைவுறுத்தினார். தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் வீற்றிருக்கும் நிலத்தின் அருகில் கடந்த வியாழக்கிழமை மடானி பள்ளிவாசல் நிர்மாணிப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று இருப்பது மூலம் அனைத்து தரப்பினருக்கும் இடையில் இவ்விவகாரம் ஒரு சுமூகமான தீர்வை எட்டியுள்ளதாக அம்பிகா குறிப்பிட்டார். ஆனால் கோவிலுக்கு எதிரான அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளும் வியாக்கியானங்களும் இன்னமும் நிலவி வருவதாக மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் முன்னாள் தலைவர் அம்பிகாவும் லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி அமைப்பின் இணை நிறுவனர் என் சுரேந்திரனும் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட தரப்பினரின் இந்த குற்றச்சாட்டுகள் கோவிலின் சட்டப்பூர்வ அந்தஸ்து மற்றும் உரிமைகளை தவறாக சித்தரிப்பதாக உள்ளது என்று அம்பிகாவும் சுரேந்திரனும் குறிப்பிட்டனர். இத்தகைய தவறான சித்தரிப்பு கோவில் வீற்றிருக்கும் நிலம், அதன் வரலாற்று பின்னணி மற்றும் உண்மையான நிலையை மூடி மறைப்பதாக உள்ளது என்று அம்பிகா குறிப்பிட்டார். இந்த கோவில் நாடு சுதந்திரம் பெறுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே கட்டப்பட்டதாகும். அந்த கோவில் கிட்டத்தட்ட அதே வட்டாரத்தில்தான் இன்றும் உள்ளது. இருப்பினும் கடந்த 2008 ஆண்டில் கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKLின் உத்தரவின் பேரில் புதிய சாலைகளை அமைப்பதற்கு ஏதுவாக ஆலய நிலப்பகுதியில் சில சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு DBKL முழு அனுமதி வழங்கியதுடன் அந்த சீரமைப்பு பணிக்கான அங்கீகாரத்தையும் எழுத்துப்பூர்வமாக வழங்கியுள்ளது. இன்று பரவலாக கூறப்படும் வியாக்கியானத்தைப் போல தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் சட்டவிரோதமான நிலத்தில் வீற்றிருக்கும் ஒரு கோவில் என்றால் அந்த ஆலயத்தை சீரமைப்பு செய்வதற்கும் சாலை திறக்கப்படுவதற்கும் போதுமான நிலத்தை ஒதுக்கி கொடுப்பதற்கு DBKL எவ்வாறு அங்கீகாரம் வழங்கியது, அந்த மேம்பாட்டு திட்டத்திற்கு எவ்வாறு ஒப்புதல் அளித்தது என்று அம்பிகா கேள்வி எழுப்பினார். அந்த கோயில் நிலம் DBKLினால் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோவில் என்பதால் இந்த அங்கீகாரத்தையும் அனுமதியையும் DBKL வழங்கியது. அப்படி சட்டப்பூர்வமாக பல ஆண்டு காலமாக செயல்பட்டு வரும் ஒரு கோயில் இன்று எப்படி சட்டவிரோத கோவிலாக மாறியது என்று அம்பிகா வினவினார். இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுமானால் கோவில் நிலம் விற்பனை செய்யப்பட்டதில் உள்ள இந்த சட்ட சிக்கல்கள் 2005 ஆண்டு தேசிய பாரம்பரிய சட்டம் மற்றும் பிற சட்டங்களின் கீழ் உள்ள சிக்கல்கள் பிரயோகிக்கப்பட்டால் அவை கோயிலுக்கு சாதகமாக அமைந்து அந்த பழமை வாய்ந்த கோயில் பாதுகாக்கப்படும் என்பதை சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அம்பிகா இன்று நினைவுறுத்தினார். மியான்மர் மற்றும் அண்டை நாடுகளான தாய்லாந்து, வியட்நாம் ஆகியவற்றை நேற்று வெள்ளிக்கிழமை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் குறைந்தது 152 பேர் கொல்லப்பட்டனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10,000-ஐ தாண்டலாம் என்று அஞ்சப்படுகிறது. மியான்மரின் 3 நகரங்களில் 144 பேர் மாண்டனர். 732 பேர் காயமுற்றதாகவும் முதற்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளதாக அந்நாட்டின் இராணுவ அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழப்பு 10,000-ஐ தாண்டக்கூடும் என அமெரிக்க நிலவியல் ஆய்வு நிலையம் மதிப்பிட்டுள்ளது. கட்டடங்கள், பாலங்கள், விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரம் இடிந்து விழுந்ததுடன் சாலைகளிலும் விரிசல்கள் ஏற்பட்டன. 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் சகாயிங் நகரின் வடமேற்கில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில நிமிடங்களுக்கு பிறகு அதே பகுதியில் 6.4 ரிக்டர் அளவிலான நில அதிர்வு ஏற்பட்டது. இதனிடையே தாய்லாந்தில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்து விட்டனர் என்றும் பலரை காணவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
நாட்டின் முன்னணி நெடுஞ்சாலைகளில் இன்று காலை முதல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் மெதுவாக நகர்வதாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM அறிவித்துள்ளது. நோன்பு பெருநாளை முன்னிட்டு பலர் தங்கள் கிராமங்களுக்கு செல்ல தொடங்கியிருப்பதால் வாகனங்களின் எண்ணிக்கை எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருப்பதாக அந்த வாரியம் தெரிவித்துள்ளது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையான பிளாஸ் கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலை போன்றவற்றில் வாகன போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருக்கிறது. எனினும் வாகன போக்குவரத்து நிலைக்குத்தும் நிலை இல்லை என்ற போதிலும் அவை மெதுவாக நகர்வதாக அந்த வாரியம் குறிப்பிட்டுள்ளது. ஹரிராயா பெருநாளை மக்கள் குதூகலத்துடன் வரவேற்கவிருக்கும் இவ்வேளையில் ட்ரெய்லர் லாரி மற்றும் கார் சம்பந்தப்பட்ட கோர விபத்தில் 5 உயிரிழந்த சம்பவம் மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்தார். ட்ரெய்லர் லாரியின் முன் டயர் வெடித்ததன் காரணமாக வேக கட்டுப்பாட்டை இழந்த அந்த கனரக வாகனம் சாலை தடுப்பை உடைத்துக்கொண்டு எதிர்திசை வழித்தடத்தில் நுழைந்ததால் எதிரே வந்த காரை மோதி தீப்பற்றிய நிலையில் 5 உயிரிழக்க காரணமாக அமைந்துள்ளது என்று பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளதாக ஆண்டனி லாக் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட ட்ரெய்லர் லாரியின் போக்குவரத்து நிறுவனம் தற்போது விசாரணைக்கு இலக்காகி இருப்பதாகவும் நடப்பு பாதுகாப்பு முறைகள் மீறப்பட்டு இருக்குமானால் அந்த நிறுவனத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆண்டனி லாக் தெரிவித்தார். பள்ளிக்கு செல்லாமல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் விரைவு பேருந்தில் ஏறிய சிறுவன் ஒருவன் 11 மணி நேரத்திற்கு பிறகு பாதுகாப்பாக மீட்கப்பட்டான். சரவாக் குச்சேங் பத்துலாப்பான் ஜலான் பன்ரி செனில் பள்ளிக்கு மட்டம் போட்டுவிட்டு பேருந்தில் ஒளிந்து கொண்டு பயணம் செய்த 6ஆம் ஆண்டு மாணவனான 12 வயது சிறுவனை தேடும் பணி முழு வீச்சில் முடுக்கிவிடப்பட்ட நிலையில் அந்த சிறுவன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக சரவாக் கபிட் மாவட்ட போலீஸ் தலைவர் DSP ரோஹானா நானு தெரிவித்தார். இந்த சம்பவம் கடந்த மார்ச் 25ஆம் தேதி சரவாக் கூச்செங் நகரில் நிகழ்ந்தது. பள்ளிக்கு செல்லாமல் சுற்றித் திரிந்த அந்த சிறுவன் அன்றிரவு கூச்செங் பேருந்து முனையத்தில் காப்பீட்டிற்கு புறப்படவிருந்த விரைவு பேருந்து ஒன்றில் ஏறி இருக்கைகளுக்கு மத்தியில் ஒளிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. மறுநாள் காலை 8 மணியளவில் அந்த பேருந்து காப்பீட் நகரை சென்றடைந்தது. அதன் பின்னர் பயணிகள் அனைவரும் பேருந்திலிருந்து இறங்கினர். பஸ் நிலைய அதிகாரிகள் பேருந்தை சோதனையிட்ட போது சிறுவன் உறங்கிக் கொண்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பள்ளிக்கு சென்ற தங்கள் மகனை காணவில்லை என்று பெற்றோர் போலீஸ் புகார் கொடுத்த நிலையில் பொதுமக்களின் உதவியுடன் அந்த சிறுவன் கபிட் போலீஸ் நிலையத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக DSP ரோஹானா நானு தெரிவித்தார். பின்னர் அந்த சிறுவன் பாதுகாப்பாக பெற்றோரிடம் சேர்க்கப்பட்டதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டார். பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து கட்டுமான நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான அந்நிய தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதியில் கடந்த மார்ச் 26ஆம் தேதி இரவு 9 மணியளவில் ஓப்ஸ் காகா எனும் அதிரடி சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நீலாய் பண்டார் நீலாய் உத்தாமாவில் உள்ள திறந்த வெளிப்பகுதியில் அமைந்துள்ள அந்நிய நாட்டவர் குடியிருப்பு பகுதியில் இரவு 9 மணியளவில் நகரி சம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினரும் ரெப்பா சட்டமன்ற உறுப்பினருமான வீரப்பன் சுப்பிரமணியம் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஓப்ஸ் காகா சோதனையில் மாநில ஆள்பல இலாக்கா, அரச மலேசிய போலீஸ் படை, சுற்றுச்சூழல் இலாக்கா, குடிநீர் விநியோக நிறுவனம் மற்றும் TNB ஆகிய இலாக்காக்களை சேர்ந்த 28 அமலாக்க அதிகாரிகள் பங்கு கொண்டனர். இந்த சோதனை நடவடிக்கையின் முடிவுகளின்படி தொழிலாளர்களின் இந்த தங்குமிடம் கிதா கான்ஸ்டன்டின் பெர்ஹாட் என்ற கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பது கண்டறியப்பட்டது. ஸ்லாங்கூர் கில்லானை தலைமையாக கொண்ட இந்த நிறுவனம் தொழிலாளர்கள் தங்கும் இடத்திற்கான அனுமதி சான்றிதழை கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி பெற்றது. காலாவதியாகும் நாள் 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதியாகும். ஒரு கொள்கலனில் 4 தொழிலாளர்கள் வீதம் 72 தொழிலாளர்கள் மட்டுமே தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் அந்த விதிமுறையை சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீறிவிட்டதாக வீரப்பன் குறிப்பிட்டார். குறிப்பாக அனுமதி சான்றிதழ் பெற்ற 7 மாதங்களுக்குள் கிதா கான்ஸ்டன்டின் பெர்ஹாட் நிறுவனம் சட்டவிரோதமாக கொள்கலன்களில் எண்ணிக்கையை 30 யூனிட்டுகளாக அதிகரித்துள்ளது. அது மட்டுமின்றி சட்டவிரோத தொழிலாளர்கள் மற்றும் ஐநா அட்டையை வைத்திருக்கும் அகதிகள் உட்பட 220 பேருக்கு மேல் குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளதாக வீரப்பன் தெரிவித்தார்.
தவிர தங்கும் இடத்தின் சுற்றுச்சூழல் குப்பைகள் நிரம்பிய நிலையில் சுகாதார கேட்டை விளைவிக்கும் அளவிற்கு மிக அசுத்தமாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதே சமயத்தில் ஆண் பெண் தொழிலாளர்கள் தனித்தனியாக பிரிக்கப்படாமல் அனைவரும் ஒரே இடத்தில் தங்கும் அவலநிலை கண்டறியப்பட்டுள்ளதாக வீரப்பன் தெரிவித்தார். அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ள நிறுவனங்கள் தங்கள் தொழிலாளர்கள் தங்குவதற்கு ஆள்பல இலாக்காவினால் அனுமதி அளிக்கப்பட்ட அங்கீகார சான்றிதழ் நிபந்தனைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கான தங்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளனவா என்பதை கண்டறிவதே இந்த ஓப்ஸ்காகா சோதனையின் நோக்கமாகும் என்று வீரப்பன் விளக்கினார். சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட சான்றிதழை மீட்டுக்கொள்வதற்கு மாநில ஆள்பல இலாக்கா நடவடிக்கை எடுத்த போதிலும் சான்றிதழை மீட்டுக்கொள்ள வேண்டாம் என்று அந்த நிறுவனம் மேல்முறையீடு செய்துள்ளதாக வீரப்பன் குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் அந்த நிறுவனம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய சில நிபந்தனைகளை மாநில ஆள்பல இலாக்கா விதித்து இருப்பதாக வீரப்பன் தெரிவித்தார். இந்த சோதனையின் போது நகரி சம்பிலான் ஆள்பல இலாக்காவின் இயக்குனர் ரோஸ்லான் பஹாரி மற்றும் மாநில சுற்றுச்சூழல் இலாக்கா இயக்குனர் ஹம்சா பின் முகமது ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.